அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். இன்றைக்கி பெர்சன்டேஜ் வீடியோவோட பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் போவோம். The number that result from the adding 75% of number to 75 is the number itself. So what is the number? அதாவது ஒரு நம்பரோட 75%ஓட 75 ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு அந்த எக்ஸாக்ட் நம்பர் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஷினில் இருக்கிற மாதிரி எழுதிக்குவோம். அதாவது 75%, டிவைடட் பை 100. அந்த நம்பரோட 75% தானே. அப்போ x × 75 டிவைடட் பை 100. அதோட 75 கூட்டும் போது நமக்கு அதே நம்பர் கிடைக்கிது. ப்ளஸ் 75 ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ நம்ம இதை அடிக்கும்போது 3 25 75, 4 25 100. அதனால் மேலே 3/4 மாறும். அந்த எக்ஸை டைரெக்டாக 3யோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 3x டிவைடட் பை 4 ப்ளஸ் 75 ஈக்குவல் டு எக்ஸ்னு வரும். நம்ம கீழே இருக்க 4ஆல் 75 மல்டிப்ளை பண்ணும்போது அது 300 மாறும். அப்போ 3x ப்ளஸ் 300 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கும். இங்கே டிவைடில் இருக்கக்கூடிய 4 அங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷனில் மாறும். அப்போ 4xன்னு மாறும். அப்போ 3x ப்ளஸ் 300 ஈக்குவல் டு 4x. அப்போ நம்ம எக்ஸ் இருக்க டேர்மெலாம் ஒரு சைடு, நியூமெரிக்கல் டேர்மெலாம் ஒரு சைடு வச்சுக்கிட்டோம்னா 300 ஈக்குவல் டு 4x மைனஸ் 3x. அப்போ 4x மைனஸ் 3xனா எக்ஸு 1xன்னு இருக்கும், அது எக்ஸ்னு எழுதிக்கிறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ 300. இதுதான் ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஷின், இஃப் 35 is subtracted from a number it decrease to 80%. If so, what is the value of 4 by part of the number அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர்லேருந்து 35 மைனஸ் பண்ணும்போது அந்த நம்பரோட 80% கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நம்பரோட 4/5 பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது 2 டைப்பில் சால்வ் பண்ணலாம். 2 டைப்புமே நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைப் ஒரு ஜென்ரல் பேசிக்கான டைப்பு. இதில் அந்த ஒரு நம்பர் 35 கழிக்கும்போது 80% கிடைக்கிது. அப்படின்னா அந்த நம்பர் நமக்கு தெரியாது. x மைனஸ் 35 ஈக்குவல் டு 80 டிவைடட் பை 100 அடித்தோம்னா 4/5ன்னு வரும். நம்ம அந்த எக்ஸ் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும். 4x டிவைடட் பை 5ன்னு மாறும். இங்கே x மைனஸ் 35 ஈக்குவல் டு 4x டிவைடட் பை 5. அப்போ எக்ஸ் இருக்க டேர்மில் ஒரு சைடு மாற்றி எழுதணும்னா எக்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 4x டிவைடட் பை 5 எங்கே போகும்போது மைனஸ் 4x டிவைடட் பை 5ஆக போகும். அப்படின்னா x மைனஸ் 4x டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 35. அப்போ கீழே இருக்கக்கூடிய 5ஆல் அந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணோன்னா 5x மைனஸ் 4x டிவைடட் பை 5ன்னு மாறும். 5x மைனஸ் 4xோட வேல்யூ எக்ஸ். அப்படின்னா x/5ன்னு மாறும். x/5 ஈக்குவல் டு 35. அப்படின்னா கீழே இருக்க டிவைட் இருக்கக்கூடிய 5 அந்த பக்கம் மாற்றி எழுதணும்னா x ஈக்குவல் டு 35 × 5 x ஈக்குவல் டு 175. இது ஒரு டைப்பு. இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான். 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். என்னென்னா நமக்கு சொல்லிட்டாங்க ஒரு நம்பர்லேருந்து 35 கழிக்கும்போது 80% வருது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த 80% தான் பேலன்ஸ் 20% தான் அந்த 35. அப்போ நமக்கு 20% 35ன்னு தெரியும். அப்போ நம்ம 100% எவ்வளோன்னு தெரியணும்ல. அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக வேல்யூ கண்டுபிடிக்கிறபடி பெர்சன்டேஜ் எல்லாம் ஒரு சைடு, வேல்யூவில் ஒரு சைடு எழுதணும்னா 20% எனக்கு 35னா 100% எவ்வளோ வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா 100 × 35 டிவைடட் பை 20. இல்லை நான் டைரெக்டாகவே போட்டுருவோம். அப்படின்னா 35 டிவைடட் பை 20 × 100ன்னு எழுதுவோம். இது 2 ஒரு 20 20 5 20 100. அப்போ 5 × 35 175 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க? ஓகே, நம்ம 4/5 பார்ட்டு தான் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு டோட்டல் வேல்யூ 175னா 4/5 பார்ட்டோட வேல்யூ தானே கேட்குறாங்க. அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணோன்னா கீழே இருக்கக்கூடிய 5ஆல் அடிக்கும்போது நமக்கு 35 கிடைக்கும். இப்போ 4 × 35 140. இதுதான் அந்த கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து தேர்ட் சம் பார்ப்போம். தேர்ட் சம் என்னென்னா, the difference between two numbers is 20% of the larger number. If the small number is 20, what is the larger number அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கொஷின் படி அப்படியே எழுதிக்கலாம். x மைனஸ் 20, அதாவது லார்ஜர் நம்பர் நமக்கு தெரியாது, ஸ்மால் நம்பர் 20. அப்படின்னா x மைனஸ் 20 ஈக்குவல் டு அது பெரிய நம்பரோட 20%. பெரிய நம்பர் நமக்கு என்னென்னு தெரியாது. அப்போ x × 20%. 20% 20 டிவைடட் பை 100ன்னு எழுதுவோம். அது டேரெக்டாக அடிக்கும்போது ஒரு 20 20 5 20 100. அதனால் 1/5ன்னு எழுதுகிறோம். அந்த 1 எக்ஸோட டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ x/5ன்னு வரும். எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் நியூமெரிக்கல் டேர்மில் ஒரு சைடு மாற்றணும்னா
எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 20ன்னு வரும். கீழே இருக்கக்கூடிய 5ஆல் எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 5x மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 20ன்னு வரும். 5x மைனஸ் எக்ஸோட வேல்யூ 4x. கீழே இருக்கக்கூடிய டிவைடில் இருக்கக்கூடிய 5 வாங்கும்போது 20 × 5ன்னு மாறும். நம்ம எக்ஸை மட்டும் வச்சுட்டு 4 அங்கே கொண்டு போகும்போது 20 × 5 டிவைடட் பை 4ங்கிறது அடிச்சோன்னா ஒரு நாள் 4 5 20 அப்படின்னா 5 5 25. அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ இஃப் P is salary is 50% more than Q's, find the how much less than Q's salary is then P. அதாவது நம்ம Qவோட சேலரி வந்து Pயை விட Qவோட சேலரி வந்து Pயை விட 50% அதிகம். இதை வந்து கொஷினில் அப்படியே எழுதிக்கும். இப்போ இல்லைன்னா Qவை விட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் நம்ம நார்மலாக யோசிக்கும்போது 50 அதிகம்னா இவரோட 50 கம்மி தானே அப்படின்னு சொல்லி டைரெக்டாக 50% ஆன்சர் போட்டுருவோம். ஆனால் அப்படி கிடையாது. இது வந்து Qவோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அவரோட 50% P அதிகம். ஆனால் Pயோட பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது 150% தான் 100%. அப்போ இவரை விட எவ்வளோ கம்மியாக வாங்குறாரு, அதாவது 150%, 150ங்கிறது 100%னால் அவர் வந்து 100 தான் வாங்குறாரு. அப்போ வந்து இவரோட 2/3 தான் வந்து இவர் சேலரியாக வாங்குறாரு. இதை நம்ம லாஜிக்கலாகவும் கால்குலேட் பண்ணலாம், சம்மாவும் இப்படியும் போடலாம். அதாவது வேல்யூ எல்லாம் ஒரு சைடு, பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு சைடு எழுதிக்கிட்டோன்னா நம்ம கொஷினில் கொடுத்தது Qவோட பெர்ஸ்பெக்டிவில், நம்ம ஆன்சரில் எடுத்துக்க போகிறது வந்து Pயோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து 150 அப்படிங்கிறது வந்து 100% வேல்யூ. அப்போ எனக்கு வந்து 100 Qவோட சேலரி 100ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி தெரியணும். நம்ம இதை டைரெக்டாக எப்போ போல் போட்டோம்னா 100 × 100 டிவைடட் பை 150னா 66% வரும். இவரோட கம்பேர் பண்ணும்போது அவரோட சேலரி 66% தான் நமக்கு வரும். ஆனால் இது அப்படியே ஆன்சரில் போட்டுறக்கூடாது. அவங்க என்ன கேட்குறான்னா ஃபைண்ட் ஹவு மச் லெஸ் தென் Q சேலரி இன் தென் P. அப்படின்னா இவரை விட இவர் எவ்வளோ கம்மியாக வாங்குறாரு அப்படின்னா 66%, 33% தான் இவரை விட இவர் சேலரி கம்மியாக வாங்குறாரு அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து வந்து லாஸ்ட் கொஷின். If the price of an item is reduced by 30% and then increased by 30% after a few days, what percentage reduction will there be? அதாவது கொஞ்ச நாளில் வந்து ஒரு 30% ஒரு பொருளோட விலையை வந்து 30% இறக்குறாங்க, அதே கொஞ்ச நாள் கழிச்சு 30% ஏற்றிடுறாங்க. அப்போ லாஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பேசிக்கான கொஷின். இது ஒரு முக்கியமான ட்ரிக் இதில் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இதே மாதிரி கொஷின் பார்ப்போம். ஒரு பொருளுக்கு சேம் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணாலோ இல்லை டிக்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணாலோ கண்டிப்பாக லாஸ் மட்டும்தான் நடக்கும். அதாவது நெகட்டிவில் மட்டும்தான் இருந்துட்டு ஆன்சர் இருக்கும். இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான டேர்மு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் பர்சன்டேஜ் ஏறி இறங்கும். ஆனால் அது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்க்கும்போது 1% ஆஃப் லாஸ் கம்பல்சரி இருக்கும். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ஆனால் ஒரு பொருளுக்கு வந்து விலையேறிட்டு சேம் வேல்யூ ஆஃப் பர்சன்டேஜை ஏற்றி இறக்குனா கம்பல்சரி லாஸ் மட்டும்தான் வரும். அதாவது நெகட்டிவில் மட்டும்தான் ஆன்சர் வரும். இப்போ இதில் இருக்கிற மாதிரி எடுத்துக்குவோம். ரேண்டமாக ஒரு பொருளுக்கு வந்து 100% 100 வச்சுக்கோங்க. அதில் 30% விலை இறக்குறாங்க. அப்போ 100ல் 30% 30 ரூபாயிருன்ட்டு கழிச்சோன்னா 70 ரூபா இருக்கும் அந்த பொருளோட விலை. இப்போ 30% இன்க்ரீஸ் பண்ணுறோம். 70ல் 30%ங்கிறது 21. அப்போ 21 ப்ளஸ் பண்ணோன்னா 91% தான் அந்த பொருளோட 91 ரூபா தான் அந்த பொருளோட விலை. அப்போ எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு? 9% நமக்கு பொருளோட விலையில் லாஸ் ஆகிருக்கு. இதுதான் இருந்துட்டு இதுக்கான ஆன்சர். இது வந்து ப்ராக்டிஸ் சம் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல. இருந்தாலும் நம்மளும் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் இந்த பர்சன்டேஜ் சம்ஸோட ஹோம்ஒர்க் சம் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவாக கண்டக்ட் பண்ணி போடுறோம். எல்லோரும் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். டைம் நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆஸ் யூஸ்வல் சொன்னதான் May 20 தான் வந்து லாஸ்ட் டேட். எக்ஸாம் அப்ளை பண்ணாதவங்க கம்பல்சரி அப்ளை பண்ணுங்கள். இந்த டைம் விட்டுறாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு சான்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாங்கிற யோசனைகள் இருக்காதீங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ண அப்ளிகேஷன் நம்பர் வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் எக்ஸாம் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்கள். டெய்லியும் ஃபஸ்ட் பேப்பருக்கான ஒரு பார்ட் ரெகுலராக பாருங்கள். டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எனக்கு டைமே இல்லைங்க, படிக்கிறக்கே டைம் இல்லை, சுத்தமாக இல்லை, எனக்கு வீட்டு வேலையே கரெக்டாக இருக்குது
அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைம் ஐடியெலாம் உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியலனா கிடைக்கிற டைமில் உங்களுக்கு பிடிச்சது படிங்க. ஏன்னா ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட், இப்போ எனக்கு மேக்ஸ்னால் பிடிக்காதுப்பா அப்படின்னா அந்த கிடைக்கிற கொஞ்ச நேரத்துலேயே அந்த மேக்ஸ் பார்த்திங்கன்னா படிக்கிறதே வெறுத்து போயிடும். அதனால் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குதோ, இப்போ ஆக்சுவலாக நீங்கள் 2 ஒரு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்னால் உங்களுக்கு 2 குவாண்டம் மெக்கானிக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் எடுத்து பாருங்கள். இல்லை தெர்மோடைனமிக்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ எதுன்ட்டு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்களோ கிடைக்கிற ஷார்ட் டேர்மில் பிடிச்சதை படிங்க. கண்டிப்பாக ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் நான் ஓரளவுக்கு கவர் பண்ணி வச்சுருக்கேன், கவர் பண்ணாத ஏரியாவை பார்க்க போகிறேன் அப்படின்னா அது தப்பு பண்ணாதீங்க. கவர் பண்ண ஏரியாவை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அப்புறமா கவர் பண்ணாத ஏரியாவுக்கு போங்க. அப்புறம் டெய்லியும் பேப்பர் 1க்கான பார்ட் ஏதாவது ஒன்று பாருங்கள், படிங்க. கண்டிப்பாக 2 இந்த டைம் பாஸ் பண்ணிடலாம். எக்ஸாம் பாஸ் பண்ணால் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லி எங்கள் வாத்தியார் சொல்லுவார். அதே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல் இஸ் வெல். நான் உங்கள் மணிகண்டன். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.